Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல மீதமான சாதத்துல ரொம்ப டேஸ்டியா சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரான மொறு ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம கையில நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. கையில பிசையறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸி ஜார்ல ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துறலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துடலாங்க. நம்ம உப்புமாக்கு சேர்க்குற ரவை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க, சோள மாவு. கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. நீங்கள் சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட கேரட் துருவல் கூட நம்ம சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஊற்ற வேணாங்க. சாதத்தில் இருக்க அந்த ஈரத்தன்மையே போதும், ஈரப்பதமே போதும். எல்லாம் சேர்ந்து நல்லா மாவாக பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டா கூட நம்ம இதை செஞ்சு கொடுத்துர்லாங்க. இது சாதத்தில் தான் பண்ணியிருக்கிறதுன்றதை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சாச்சு. எல்லாமே நல்லா கலந்து ஒன்றா வந்துருச்சு. இது இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இந்த ரவை அந்த ஈரத்தன்மை எல்லாமே இழுத்துரும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம இதை எடுத்துடலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு எடுக்கிறப்போ எண்ணெய் இது அதிகமாக குடிக்காமல் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இது ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி உருண்டையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் இதை தட்டிக்க போகிறேங்க. ரவுண்டாவோ அல்லது கட்லட் மாதிரியோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலையுமே ரெடி பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் இதை நான் இது ஹாஃப் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதாவது பாதி அளவு எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ண போகிற 2 பக்கமே திருப்பி போட்டு, நீங்கள் எண்ணெய் குறைவாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் தோசை தவாவில் கூட இதை போட்டு எடுத்துக்கலாம். இல்லை டீப் ஃப்ரையாகவும் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்கொயர்ஸை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணோடனே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லாமே நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கமே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. சூப்பரான மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் அது கீழே நம்ம பாத்திரத்தோடு ஒட்டாமல் இருக்கும். சட்டுன்னு ஒரு சாயங்காலத்தில் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி போட்டு கொடுத்துடலாம். இதே மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்கொயர்ஸுமே நம்ம போட்டு எடுத்துடலாங்க.
இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, நம்ம இப்படியே சாப்பிட்றலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி நீங்கள் சைட் டிஷ்ஷோட சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டொமேட்டோ சாஸோ அல்லது வந்து ஏதாவது ஒரு சட்னி, நல்லா காரசாரமான ஒரு சட்னியோட நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் போட்டாச்சு பாருங்கள், அடியில் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இதுக்காக நம்ம எதுவுமே வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்னு தேவையில்லைங்க. இப்போ நம்மளுடைய செகண்ட் பேட்சும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளாரையும் நல்லா சூப்பரான டெக்ஸ்சராக இருக்கும், நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இந்த சூப்பரான மொறு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.